ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் சூடான உடனே நல்லா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பொடியை நறுக்குன்னா கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி ஆர் நல்ல அந்த வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணால் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பாஸ்தாக்கு. ஆட் பண்ணிவிட்டு அது கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு சைடு நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்க பாஸ்தா இருக்குது, தண்ணியும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கோம். அந்த பாஸ்தாவை வந்துட்டு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் இருக்க காஞ்ச மிளகாவே கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்க விதையை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் பீஸா டாப்பிங்ஸ் ஆரிகனோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ இதை வந்து எடுத்து நீங்கள் சைடில் வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 கிராம்ஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை வந்து கலரி விட்டுட்டு பால் வந்து 200 ml எடுத்திருக்கோம். 200 ml பாலை வந்து ஒரே முறையில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் ஸ்லைசஸ் வந்து 3 ஆட் பண்ணுறேன். நல்ல க்ரீமியாக வரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லிவிட்டு 2 or 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு சேம் கலந்து வச்ச அந்த பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பதமாக அழகாக சாஸில் நல்லா டிப் ஆகியிருக்க ஒரு டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக பாஸ்தா வந்து நிறையா குவான்டிட்டி எடுத்துட்டோம், மக்ருனி. ஸோ அதை ஆட் பண்ணிட்டோம். பட் இட் வாஸ் டேஸ்டி. குக்கரே காலி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.